ஹலோ கைஸ், வெல்கம் டு இன்ஃபோ ஒன் ஷார்ட் சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நோ மெயில் சைல்ட் சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறங்க பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆண் வாரிசு இல்லை என்ற சர்டிஃபிகேட்டை நம்ம எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறங்க பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட யூசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் அந்த இது அப்ளை பண்ணுறதுக்கு இந்த நோ மெயில் சைல்ட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். அதுக்காக இந்த சர்டிஃபிகேட் நம்ம அப்ளை பண்ணுறோம். இது அப்ளை பண்ணுறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா, பேரண்ட்ஸ் கல்யாணம் முடிஞ்சவங்களுக்கு ஆண் குழந்தை இல்லைனாலும் இல்லை ஒன்று இல்லைனா 2 பெண் குழந்தை இருந்தாலும் இந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வச்சுக்கணும். இப்போ எப்படி இந்த நோ மெயில் சைல்டு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறது இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு இசேவை லாகின் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா TNEGA அப்படின்னு ஒரு லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே பயனாளர் உள்நுழைவு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் டைப் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லாதவங்க நியூ யூசர் அல்லது சைன்அப் ஹியர் கொடுத்து உங்களோட ஐடி பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. எப்படி ஐடி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணணுங்கிறத ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, அதை பார்த்து ஐடி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஐடி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ண அப்புறம் இதில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு கீழே கேப்சா டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா இதுவும் காமிக்கும். இதில் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் 2வது பேஜ் போனீங்கன்னா நோ மெயில் சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்கும். நோ மெயில் சைல்ட் சர்டிஃபிகேட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதுனா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்லாம் தேவை அப்படின்னு போட்டிருப்பாங்க. கம்பைன் ஃபோட்டோ ஆஃப் பேரண்ட், ரெசிடென்ட் அட்ரஸ் ப்ரூஃபு, அப்புறம் நீங்கள் வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ண சர்டிஃபிகேட்டு, அப்புறம் பர்த் சர்டிஃபிகேட் ஆஃப் சைல்டு, அப்புறம் செல்ஃப் டிக்ரேஷன், அப்புறம் ஸ்மார்ட் கார்டு, இதெல்லாம் கம்பல்சரி அப்லோட் பண்ணணும். அப்புறம் இது வந்து 60 ரூபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஓகேனா ப்ரொசீட் கொடுத்துருங்க. ப்ரொசீட் கொடுத்த அப்புறம் நம்ம இங்கே வந்து கேன் பேஜ் ஓப்பன் ஆகும். ஆல்ரெடி கேன் வச்சுக்கோங்க. கேன் நம்பரையும் போட்டுக்கோங்க. அப்படி கேன் நம்பர் இல்லாதவங்க ரெஜிஸ்டர் கேன் கொடுத்து கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்து கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கேன் நம்பர் இருந்தும் மறந்துட்டிங்கன்னா உங்கள் ஆதார் நம்பர் வச்சு கேன் நம்பர் எடுத்துக்கலாம். இதில் உங்கள் ஆதார் நம்பர் கொடுத்து சர்ச் கொடுத்தீங்கன்னா கீழே வந்து உங்களோட கேன் நம்பர் நேமு எல்லாமே ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கரெக்டாக இருந்தால் கிளிக் பண்ணிவிட்டு கீழே மறுபடியும் உங்கள் ஆதார் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதார் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த், ஆதார் உள்ள மாதிரியே டேட் ஆஃப் பர்த்தையும் டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து மொபைல் நம்பர், நீங்கள் கேன் ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. அந்த மொபைல் நம்பர் தான் இதில் ஷோ ஆகும். அது லாஸ்ட் த்ரீ டிஜிட் மட்டும் இதில் ஷோ ஆகும். அது உங்களோட நம்பரானு பார்த்துட்டு அந்த மொபைலை கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கு ஒரு OTP வரும். செக் பண்ணிவிட்டு ஜென்ரேட் OTP கொடுங்க. OTP கொடுத்தீங்கன்னா உங்கள் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTP இந்த என்டர் OTP பாக்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் OTP அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்கள் யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைட் OTP வந்துடும். வந்த அப்புறம் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி கேனில் ரிஜிஸ்டர் பண்ண டீட்டெயில் எல்லாமே இதில் காமிக்கும். அதோட செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில் ஃபாதர் மதர் அவங்க டீட்டெயில் ஏதாவது டைப் பண்ணிக்கோங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டீட்டெயில் நேம், ஹஸ்பண்ட் நேம் போட்டுக்கோங்க. தமிழ்ல இங்கிலீஷ் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து சைல்டு நேம், உங்களுக்கு பிறந்த பெண் குழந்தைங்களோட நேமை கீழே டைப் பண்ணுங்கள். தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம்
குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரியே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஆட் கொடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு ரெண்டாவதும் பெண் குழந்தை இருந்துச்சுன்னா அதோட நேமையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சைல்டு நேம் இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் டைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சைல்டோட டேட் ஆஃப் பர்த் உங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எத்தனை பெண் குழந்தை இருந்தாலும் இதே மாதிரி வரிசையாக ஒவ்வொரு பெண் குழந்தையோட நேமையும் போட்டு டேட் ஆஃப் பர்த்து எல்லாத்தையும் போட்டு ஆட் கொடுத்துட்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எத்தனை குழந்தை இருக்கோ அத்தனையோட குழந்தையோடையும் பர்த் சர்டிஃபிகேட் வந்து நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் எல்லா குழந்தையும் பர்த் சர்டிஃபிகேட்டும் கண்டிப்பாக கையில் வச்சுக்கோங்க. ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா யாருக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கன்னு கேட்டிருக்காங்க. அப்பானா அப்பா கொடுத்துக்கோங்க. அதாவது ஹஸ்பண்ட்னா ஹஸ்பண்ட் நேம் கொடுத்துக்கோங்க. ஒய்ஃப்னா ஒய்ஃப் கொடுத்துக்கோங்க. என்னைக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிங்க அப்படிங்கிறதையும் அதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சர்டிஃபிகேட்டும் நம்ம ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் கண்டிப்பாக. அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா கரண்ட் அட்ரஸ் இருக்கும். அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. பெர்மனெண்ட் அட்ரஸும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு கான்டாக்ட் டீட்டெயில்களில் வந்து கீழே மொபைல் நம்பரு இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பர் ஆல்ரெடி இருக்கும். இமெயில் ஐடி இல்லாதவங்க இமெயில் ஐடியும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோட் போட்டோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கம்பைன் ஃபோட்டோ ஆஃப் பேரண்ட் அப்படின்ட்டு இருக்கும். இதில் வந்து உங்களோட பேரண்ட்ஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபோட்டோ மட்டும் இல்லாமல் குழந்தையோடு சேர்ந்து இருக்கிற ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுங்கள். ஏன்னா அதான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். இப்போ வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் இல்லை, குழந்தையோடு சேர்ந்து இருக்கிற பெண் குழந்தையோடு சேர்ந்து இருக்கிற ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுங்கள் இதில் வந்து ஸ்கேன் பண்ணி. அப்புறம் ரெசிடென்ஸில் வந்து ஆதார் கார்டு அப்லோட் பண்ணுங்கள். ஆதார் கார்டில் கரெக்டான அட்ரஸை பார்த்து கரெக்டான அட்ரஸ் வச்சு அப்லோட் பண்ணிக்கோங்க. தேர்ட் சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா உங்கள் குடும்ப கட்டுப்பாடு பண்ண சர்டிஃபிகேட், அதை வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபஸ்ட்டு சில்ட்ரன், நாங்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட் சில்ட்ரன் நேம் ஆட் பண்ணதுனால ஃபஸ்ட்டு சில்ட்ரனோட பர்த் சர்டிஃபிகேட்டை ஸ்கேன் பண்ணி இதில் அப்லோட் பண்ணணும். இது வந்து இமேஜாக ஸ்கேன் பண்ணிங்கன்னா 50 kbக்குள்ளேயும், பிடிஎஃபாக ஸ்கேன் பண்ணிங்கன்னா 200 kbக்குள்ளேயும் இருக்கணும் இந்த ஃபைல் எல்லாமே. அப்போ தான் இதில் வந்து சப்போர்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் பேபியோட பர்த் சர்டிஃபிகேட்டை இதில் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அதேமாதிரி உங்களுக்கு எத்தனை பெண் குழந்தை இருக்க போட்டிருக்கீங்களோ அத்தனை பெண் குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டை ஸ்கேன் பண்ணி இதில் லைனாக அப்லோட் பண்ணணும். அப்புறம் லாஸ்ட்டாக அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் கார்டு, உங்கள் ஸ்மார்ட் கார்டை வந்து ஸ்கேன் பண்ணி இதில் அப்லோட் பண்ணுங்கள். அப்புறம் கீழே டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் அப்படிங்கிறத கொடுத்து உங்களோட செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அதில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யாராவது ஒரு ஆள் சைன் பண்ணி அதையும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. 50 kbக்குள்ளே இமேஜாக இருந்துச்சுன்னா, பிடிஎஃபாக இருந்துச்சுன்னா 200 kbக்குள்ளே ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் வந்து அதர் டாக்குமெண்ட் எதுவும் இருந்துச்சுன்னா அதர் டாக்குமெண்ட் கொடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி எதுவும் அதர் டாக்குமெண்ட் இல்லைன்னா கூட அப்லோட் பண்ண தேவையில்ல, அது வந்து ஆப்ஷனல் தான். மற்ற டாக்குமெண்ட் எல்லாமே கம்பல்சரி அப்லோட் பண்ணி தான் ஆகணும். அதனால் கம்பல்சரி மானிட்ரி டாக்குமெண்ட்டை கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்கள் டாக்குமெண்ட் ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கும். எல்லாத்தையும் கரெக்டாக அப்லோட் பண்ண அப்புறம் மேக் பேமெண்ட் கொடுங்க. கொடுத்திங்கன்னா பேமெண்ட் செக்ஷன் வரும். இதில் வந்து என்ன சர்டிஃபிகேட்டு, நேமு, அப்புறம் 60 rupees பே பண்ணணும், அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் அதை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. நம்ம நேம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க.
பார்த்திங்கன்னா இதில் வந்து கஸ்டமர் நேம் எல்லாமே இருக்கும். அதை பார்த்து அதுக்கப்புறம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அக்ரி கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அப்புறம் பார்த்திங்கன்னா பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ, QR எல்லா பேமெண்ட் ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. இதில் யூபிஐயும் QR எக்ஸ்ட்ரா பேமெண்ட் எதுவும் எடுக்க மாட்டாங்க. பேமெண்ட் சக்ஸஸ் ஆன அப்புறம் இந்த மாதிரி ஒப்புகை சீட் ஒன்று வரும். இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம ஃப்யூச்சரில் நம்ம அப்ளை பண்ணது என்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். நார்மலாக இதை அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஓ வெரிஃபை பண்ணுவார், அப்புறம் RI, அப்புறம் தாசில்தார் வெரிஃபை பண்ணி தான் நம்மகிட்ட வரும். இதுக்கு வந்து ஒரு 10 to 15 days ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் இதை ஈஸியாக நம்ம ரிஜெக்ட் ஆகாமல் அப்ளை பண்ணுற ப்ராசஸ். இந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் ஆகாது உங்கள் ஃபைல் வந்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்ஃபோ ஒன் ஷார்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோவில் அப்ளை பண்ணுறதுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதை கிளியர் பண்ணுறேன். வேறு எதுவும் ECI சம்மந்தமாக உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.